வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் டேட்ஸ் வச்சு கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் பால் எடுத்துக்கலாம். பால் ஓரளவு சூடாகி வந்த பிறகு ஊற வச்சு வச்சுருக்க டேட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே டேட்ஸில் இருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாம். டேட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ரெசிபி சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஓரளவு குக்காகி வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்காகி வந்த பிறகு ஊற வச்சு வச்சுருக்க கடல் பாசி சேர்த்துக்கலாம். கடல் பாசியும் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். கடல் பாசி சேர்த்துட்டு கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கடல் பாசி அடியில் செடிமெண்ட் ஆன மாதிரி இருக்கும். கடல் பாசியும் நல்லா சாஃப்டாக, டேட்ஸும் நல்லா சாஃப்டாக குக்காய் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக்காய் வந்த பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கையை வச்சு தொட்டு பார்த்தா தெரியும், டேட்ஸ் நல்லா சாஃப்டாக ஆன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் என்னென்ன அளவு எடுத்திருக்கேங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கொக்கோ பவுடரை டேரெக்டாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ கட்டி இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்னஸ்க்காக நான் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகரோ இல்லை ப்ரௌன் சுகரோ சேர்த்துக்கோங்க. இல்லை சுகரே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா அதுவே நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களோட விருப்பம்தான். கொக்கோ பவுடர் கட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். நம்ம எப்படியும் எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் நல்லா கெட்டியை உடச்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போயும் நல்லா திக்னஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா ஆறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஓரளவு மிதமான சூட்டில் இருக்கும்போதே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்ச பிறகு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். நான் ஒரு கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சில்வர் பாத்திரம் இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க, அது ஒட்டாமல் தான் வரும். நெக்ஸ்ட் இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் பாதாமை ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு பொடியாக சீவி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். டேட்ஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது கூடவே கொஞ்சம் பிஸ்தாவும் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருக்குது பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கடல் பாசி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ண பிறகு ஓரளவு மிதமான சூடு ஆன பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு சீக்கிரம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரீசர்னால் ஒரு 1 hour நமக்கு ரெடி ஆகிடும். சில் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். சில் பண்ண பிறகு அதோட சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சாந்தி உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.